Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.15 பார்க்கலாம். Find the K if the equation கொடுத்துட்டாங்க ஆர் கன்சிஸ்டன்ட். இது வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அது கன்சிஸ்டன்ட்னா ரெண்டு ஈக்குவல். அப்போ வந்து K ஒன்று ஃபைண்ட் பண்ணணும். P நல்லா காதல் வாங்கிக்கோங்க. ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் AB. அதுதான் கன்சிஸ்டன்ட். இங்கே வந்து கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கேவோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து பிரித்து எழுதிக்கலாம். 1 3 2 2 -1 3 -3 -2 -5. இங்கே x y z ஈக்குவல் டு -2 1 k. வந்து நம்ம ரேங்க் இது வந்து A, இது வந்து x, இது வந்து B. நம்ம வந்து ஏபியோட ரேங்கை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1 3 2 2 -1 3 -3 -2 -5 -2 1 k. இப்போ வந்து R1 R2 R3 மெத்தடில் தான் நம்ம பண்ணோம். இங்கே 1 இருக்கிறனால நமக்கு ஈஸியாக போய்ட்டு, அதனால் R2 gives R2 - 3 R1. ஏன்னா இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகும். இப்போ 3 - 3 is 0. இங்கே R3 gives R3 - 2 R1. ஏன்னா வந்து இங்கே 2 இருக்குது. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 - 2 0 தான். இப்போ வந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோவனை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்படியே ரோவனை அப்படியே எழுதிக்கணும். ரோ 2 வந்து இது 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3 - 3 0 0. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 6 -1 -6 -7. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 9 9 -2 + 9 7. இது வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 6 1 + 6 7. இப்போ வந்து இங்கே R2 R3 வந்து R3 gives R3 - 2 R1. இது வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் இந்த 1 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 - 2 0. அதனால் 0. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4 3 - 4 1. இந்த -3 2 மல்டிப்ளை பண்ணால் -6 -5 + 6 1. இது 2 மல்டிப்ளை பண்ணால் 4 4 - k 4 - k நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே தான் எழுதிக்கணும். -4 - k. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ 0 வேணும். அப்போ வந்து R3 gives 7 R3 - R2. ஏன்னு வச்சிங்களேன், இங்கே 7 இருக்குது. இங்கே இன்னொரு 7 இருந்தால் தான் இது பண்ணி கேன்சல் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ நம்ம அப்படியே எழுதிக்கணும். இது வந்து செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கணும். இது வந்து இப்போ வந்து இது வந்து 0 தான். 0 - 0 0 தான். இப்போ வந்து 7 மல்டிப்ளை பண்ணால் 7 7 7 -7. அப்போ வந்து ப்ளஸ் 7 + 7 14. சரி கைஸ், இங்கே ஒரு மைனஸ் விட்டுட்டேன். அப்போ இங்கே வந்து -7 -7 + 7 0. இங்கே 7 7 - 7 0. இங்கே 7 மல்டிப்ளை பண்ணும்போது -4 × 7. இப்போ வந்து 4 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 21. இதை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ஏன்னா 2 மைனஸ் இருக்குது. மைனஸ் வெளியிருந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். 4 × 7 21 ப்ளஸ் 7 × k 7k. இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னா
ரேங்க் ஆஃப் ஏபி வந்து எத்தனை நான்லீனியர் ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. இது வந்து 2 or 3, ஏன்னா வந்து கே இருக்குது. கேயோட வேல்யூ வந்து இப்போ 4 இருந்துச்சுன்னா இதுவும் 20 கேன்சல், இதுவும் மைனஸாக போயிடும். அப்போ வந்து 2 or 3. அதே ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 2 தான், ஏன்னா வந்து 1 2 நான்லீனியர் ரோஸ் தான் இருக்குது, அதனால் 2. இப்போ வந்து கொஷின்லேயே வந்து கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து இப்போ கேர்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 21 + 7k. இப்போ வந்து 21 + 7k = 0 எடுத்துக்கணும். வந்து 21 அங்கே போச்சுன்னா 7k = -21. 7 அங்கே போச்சுன்னா k = -21 / 7. இது கேன்சல் ஆகி -3 வரும். therefore k = -3. சம் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.